மட சுவாமியுடைய கதைகள் பாட அளவாய் மட சுவாமியுடைய கதைகள் பாட ஆயே சக்தியே நீ அருள் புரிவாய். ராட்சியத்தில் நலமுடனே வாழ்ந்து வாரார். கண்ணவனும் மனைவியுமாய் அவர்கள் கண்ணியமுடன் வாழ்ந்து வாரார். வாழ்ந்து வரும் நாளையிலே திஷண விருதி ராஜனுக்கு தேவி தாரமிருக்கு சொந்த ஆஸ்தியது ரொம்ப உண்டு. காசிருக்கு பணம் இருக்கு, அவர்களுக்கு கை நிறைய பொருள் இருக்கு, ஏராளமாய் பணம் இருக்கு. ராஜனம் தட்சணருக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. நஞ்சை உண்டு, புஞ்சை உண்டு, அவர்களுக்கு நல்லதோர் வசதி உண்டு. ஆடு உண்டு, மாடு உண்டு. அரசனாம் தட்சணருக்கு அவ்வளவு பணப்பெருமை தன்னோடு பவுச்சுடனே வாழ்ந்து வாரார். வாழ்ந்து வரும் தட்சணரோ, வாழ்ந்து வரும் தட்சணரோ வரிசையுடன் எண்ணுவார. தட்சிண பிரதி ராட்சியத்திலே தட்சிண பிரதி ராஜனும் தேவி தாருகா வல்லியுமாக சொத்து சுகத்தோடும் நஞ்சை பொஞ்சிகளோடும் ஆடு மாடு கூடு குட்டிகளோடும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தட்சிணபதி ராஜனை பார்த்து தேவி தாருகாவல்லியானவள் ஒரு சில வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாள். ராஜா, மன்னா, நமக்கு பிற்காலம் இந்த தட்சிண பூமியை திரும்ப ராட்சிய பரிவாரம் நடத்த வேண்டுமே, ஆனால் நமக்கு ஒரு வாரிசு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம், முதலை சொல்லும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கணவனும் மனைவியுமாக அவ்வளவு கண்ணியத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நகமும் சதையும் போல, கடலும் மலையும் போல கண்ணியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த ஒரு குறை. அப்படிப்பட்ட குறைபாடோடு இருந்து கொண்டிருக்கிற போதுதான் தட்சிணபதி ராஜனை பார்த்து தேவி தாருகாவல்லி ஒரு சில வார்த்தைகளை சொன்னாள். கண்ணாளா, கோட்டை கொத்தலங்கள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் போட வேண்டும், அரண்மனை அந்தஸ்துகளோடு வாழ வேண்டும். ஆகையினாலே நாம எந்த விதமான ஒரு கோட்டையை போட்டால் இன்பமான முறையிலே வாழலாம் என்ற எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருந்தார்கள் தட்சிணனும் தாருகாவல்லியும். அப்போது தட்சிணபதி ராஜன் ஒரு சில வார்த்தைகளை சொன்னான். என்ன? பெண்ணே மண்ணாலே கோட்டை போட்டால், கோட்டை போட்டாலே எம்மாமழை பொழிந்தால் கரையும் என்று, கரையும்
கோட்டை போட்டால் மருந்துக்கு ஆகாதென்று இரும்பாலே கோட்டை போட்டால் இருக்கவேதான் முடியாதென்று இயற்காலே கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் இயற்காலே இழகி போகும் என்று சொல்லி வெள்ளியாலே கோட்டை போட்டால் வேணலுக்கு ஆகாதென்று வெங்கலத்தால் கோட்டை போட்டால் வெந்துருகி போகும் என்று முள்ளாலே கோட்டை போட்டால் முகம் தெரியும் என்று சொல்லி தங்கத்தாலே கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் தங்கத்தாலே கணலுக்குமே ஆகாதென்று இந்த விதமான கோட்டைகள் எல்லாம் போட வேண்டாம் என்பதாக சொல்லி அந்த தட்சிண பிரதிராஜன் தேவி தாருகா வல்லியமாக சென்று பிறகு எப்படிப்பட்ட கோட்டையை போடுறதுன்னு யோசனை பண்றாங்க. யோசனைக்குள்ளாக அகப்பட்ட யோசனை பிரகாரம் அப்பேற்பட்ட கோட்டைகளை போட்டாங்க. ராஜசம் ராஜாத்தியம் என்ன கடலை நல்ல அந்த கல்லால் கோட்டை போட்டான். அந்தரத்தில் கோட்டை போட்டான். ஊரை திரை வளைந்தான். மிக உயரமான கோட்டை போட்டான். மலையை திரை வளைந்தான். மலையை திரை வளைந்தார். மாணிக்க கல்லாலே கோட்டை போட்டார். அவர்கள் மாணிக்கத்தால் கோட்டை போட்டார். கோபுரமாம் அவர்களுக்கு என்னை காலால் மண்டபமாம் என்ன நடகுடமாம் பண்டியலாம் அவர்களுக்கு 4 பக்கம் அரண்மனையாம் சூடரையா மங்கணம்மா சுட்டுகட்டு மாளிகையா போர் கதவாம் தலைவாசல் முகப்பு ஷாவடியா என்ன ஆணை கட்டும் கொட்டாரமா ஆணை கட்டும் கொட்டாரமா குதிரை கட்டும் ஷாவடியா கிருஷ்ணனுக்கு குதிரை கட்டும் ஷாவடியா ஷாவடியா கூட கோபுரங்கள் எல்லாம் அமைத்து மங்களகரமான முறையிலே மகிழ்ச்சிகரமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தட்சிணனும் தாருகாவல்லியும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற போதுதான் அந்த தட்சிணபதி ராஜனை பார்த்து தேவி தாருகாவல்லியானவள் ஒரு சில வார்த்தைகளை சொன்னாள். என்ன சொன்னாள்? ராஜமன்னா மன்னா எனது
வார்த்தை எனது வார்த்தை கேளுங்கோயா. மன்னவனே எனது ராஜா, ஐயா மன்னவனே எனது ராஜா, உங்கள் மனைவி வார்த்தை கேளுங்கோயா. கண்ணாடனே எனது ராஜா, உங்கள் காரிலை நமக்கு சொத்தே குறைவும் இல்லை, சுகத்தினால் தாழ்வும் இல்லை, தாளால் குறைவும் இல்லை, செல்வத்தால் அந்த சொத்தை ஆள குழந்தை இல்லை, சுகத்தை ஆள பாலன் இல்லை, ஆசாள மைந்தன் இல்லை, கை பொருளாள பிள்ளை இல்லா கவலை அது. பெருங்கவலை பெருங்கவலை எனக்கு உண்டு. கவலையாது மனக்கவலை உண்டு, குழந்தை இல்லா கவலையாக எனக்கு கொடுங்கவலை, என்னை பிள்ளை இல்லா பாவி என்று பெரியோர்கள் என்னை மரண இல்லாமல் அடி என்று இந்த மண்டலத்தோர் குழந்தை இல்லா பாவி என்று கவலையத்தோர் பிள்ளை இல்லா வாசலிலே பெரியோர்கள் இல்லாமல் சொல்லில முறையோர்கள் குழந்தை இல்லாமல் சொல்லில புகழையத்தோர் வரவே மாட்டார். பிள்ளை வேதம் எனக்கு வேண்டும், பிள்ளை வேதம் எனக்கு வேண்டும், பெருங்கவலை அகல வேண்டும். எனக்கு வேண்டும், மனத்துயரம் மகள வேண்டும், ஆலங்கரம் நமக்கு வேண்டும், நாமல் பௌஷோடு நம்மளுக்கு எதிர்காலம் நாடாள பிள்ளை இல்லை, கிருஷ்ண பூமி தன்னை திரும்பகால பிள்ளை இல்லை, 30 வயதாச்சு முடிசுடவோ பிள்ளை இல்லை, 40 வயதாச்சு நமக்கு நாடாள, உங்களுக்கு 50 வயதாச்சு 50 வயதாச்சு அரசு அளவோ பிள்ளை இல்லை. ஆகையினால் மதளை வரமானது கிடைத்து இந்த மனடி பட்டமானது மாற வேண்டும். கண்ணாளா என்ற மனோரத்தோடு சொல்லி வருந்தி பேசிக் கொண்டிருக்கிறாள் தாரகாவல்லி. இதனையெல்லாம் காது கொடுத்து கேட்டான் கிருஷ்ணன். பெண்ணை தாரகாவல்லி, குழந்தை பாக்கியம் எல்லாம் நம்ம கையில கிடையாதுமா, அதெல்லாம் ஆண்டவனாய் பார்த்து கொடுக்க வேண்டிய புண்ணிய திரும்பலாவலம். ஏன் சொல்றேன் தெரியுமா, நம்முடைய முன்னோர்கள் மூவக்கள் இந்த காலத்திலே வந்து நம்ம பெரியவங்க எல்லாம் என்னென்ன பாவங்களை செய்துட்டு போயிருக்கிறாங்களோ, நம்ம காலத்திலே நமக்கு தெரிந்த ஒரு விதமான பாவங்களை நம்ம செய்யலடி. தெரிந்து யாருமே பாவங்களை செய்ய மாட்டாங்க. தெரியாதனமான வகையில் ஏதோ ஒரு பாவங்களை கண்ணா செய்திருப்போமா என்று அப்பவும் செய்யாத பாவத்தை பற்றி தான் சிந்தனைக்குள்ளாக நினைத்து கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. பெண்ணை தாரகாவல்லி, கொத்தை குறைத்தோமா, குறைமறைக்கால் இழந்தோமா, பட்டரை நெல்தனிலே பல சாதி கலந்தோமா, பொட்டு நாளி மரக்கால் வைத்து பொட்டளந்த பாவம் உண்டோ, கத்தவன் மேல் பழி உரைத்து கலைஞர்களை கலங்க மனம் செய்தோமா வல்லி, அந்த கலைஞன் மனம் பொண்ணும்படுமே. ஆனால் கலைஞன் கடவுளை நோகுவாண்டி, அது மட்டுமல்லம்மா மனம் பொண்ணும்படுமே. ஆனால் கலைஞன் கடவுளை நோகுவாண்டி, அது மட்டுமல்லம்மா
தாயார் இல்லா பிள்ளைகளை தலையிலட்டு அடித்தோமா, மாதா இல்லா பிள்ளைகளை மண்டையிலே கொட்டினோமா, இந்த பாவத்தை எல்லாம் நாம செய்யல. தெரிந்து யாருமே பாவங்களை செய்ய மாட்டாங்க. ஓடி தெரியாதனமான வகையில் ஏதோ ஒரு பாவங்களை கண்டா செய்திருப்போமா என்ற அப்பவும் செய்யாத பாவத்தை பற்றி வருத்தப்பட்டு கொஞ்சம் புண்ணியத்தை கையாளுவோம் என்றால் அந்த துஷணன் கண்ணாளா புண்ணியத்தை கையாளுவோம்னு வயால சொன்னா போதுமா, அதெல்லாம் செயல்னா செய்து கட்ட வேண்டும். உடனடியாக அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம்னு சொன்னாள். உடனே புகழத்தை திறந்தார். போதுமான மட்டும் பணத்தை எண்ணினார். கண்டபடி செலவு பண்ண அளவுக்கு புண்ணிய தர்மத்துக்காக வேண்டிய செலவுகளை போதுமான மட்டும் பண்றாங்க. என்னென்ன தர்மம் எல்லாம் செய்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அவர் காலத்திற்கு என்ன கல்மடங்கள் கட்டி புறதூலை சுமர்ப்பவர்க்கு என்ன சுமை தாங்கி கட்டி வைத்தார். கட்டி அவர்கள் அன்னதானம் சொரணம் பூதானோ கொடுத்துவாராது ஷேனரோ இப்படி வேண்டியதோ தருமோம் எல்லாம் விருப்பம் போல செய்து வந்தார். அப்படி என்ன தருமம் செய்தாலும் குழந்தை குழந்தை கண்ணு போலி அமரம் கவரோடும் கண்ணுலையும் காயாமல் கவரோடி பிஞ்சு போலி அமரம் பின்னலாடும் ஆலமரம் பிஞ்சிலையும் காயாமல் பின்னலாடி நெடகுடத்து ஜலமதிலே பாலைக்கு நின்றலம்ப பாலனில்லை எனக்கு மடியில் வைத்து விளையாட மரலை ஒன்று இல்லை மன்னார் கைப்பிடித்து விளையாட விளையாட கைப்பிடித்து கை குழந்தை இல்லை மன்னார் இல்லை மன்னார் வாழ்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லி இவ்வளவு மனவருத்தத்தோடு சொன்னால் அந்த மனைவி தாரகாவல்லி. உடனே தட்சணன் சொல்லிக் கொண்டிருக்கிறார், என்னை தாரகாவல்லி இப்படி எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டோம்னா நம்ம உடம்பு தாண்டி வீணா போகும். ஏன் தெரியுமா? ஒரு மாதிரியான உடம்பா இருந்தா பரவாயில்லடி, நம்ம உடம்பெல்லாம் ஈக்க உடம்பு, இழைத்த உடம்பு. இழைத்த உடம்புக்கு கவலை இருக்குமே, ஆனால் உள்ளமெல்லாம் முருகி வேகமெல்லாம் குறுகி கடைசியில் எலும்புரிக்கு நோயில கொண்டு வச்சிடும். அப்படி எலும்புரிக்கு நோயில வச்சிருச்சுன்னா அப்புறம் குத்து நோமி இருக்கு இல்லையா, குத்து நோமி, அந்த உமியில குறுநீயும் சுமக்க முடியாது. நம்ம உடம்ப நாமளா பாதுகாக்கணும். உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்கிறியா? இனிமேலும் சருமத்தை செய்து வீணா பணத்தை காலி பண்றதை விட ஒரு புண்ணிய காரியம் பண்ணு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறேன். என்ன தெரியுமா? அதாவது காலகட்டிலே சென்று கடவுளை கண்ணியத்தோடு பிரார்த்தித்துக் கொண்டு ஆண்டவன் கடவுளை உள்ளத்துக்குள்ளாகவே எண்ணி அருமையான முறையிலே ஒரு அருந்தவத்தை செய்தோம்னா அந்த அருந்தவத்தை வச்சிய கடவுள்
ஆண்டவன் நமக்கு முன்னாலே வந்து பிரசன்னமாகி டைமக்டா உன்னுடைய தவத்தை வச்சு நான் வந்திருக்கிறேன், உனக்கு வேண்டப்பட்ட வரம் யாது என்று ஆண்டவனை கேட்பார் பாரு. ஆண்டவா, குழந்தை வரத்துக்காக நான் குழந்தோஷம் பண்றேன், பிள்ளை வரத்துக்காக பெருந்தோஷம் பண்றேன், மழை வரத்துக்காக மகாதோஷம் பண்றேன், குழந்தை வத்து வச்சிய பெருமானே குழந்தை வரத்தை தாருங்கன்னு சொல்லி ஆண்டவனுக்கு முன்னாலே கேட்டோன்னு நமது அருந்தவத்தை வச்சு ஆண்டவன் அருள்வார் குழந்தை வரம். ஆகையினால நான் சென்று தவம் செய்ய போகிறேன்னு சொன்னார். என்னாளா நீங்க சொல்லக்கூடிய யோசனை வந்து சரியான யோசனையாக இருக்கிறது. அப்போ தவசு பண்ண போறீங்க, நீங்க தவசு பண்ண போறீங்க இல்லையா, நான் வர்றேன் என்னை சட்டை சொல்லிட்டு போங்கன்னு சொன்னான். தாரகாவல்லி என்னோட கானகம் வருவாயே, கானகத்துல தவசா பிள்ளை நடக்கும், நீ வரக்கூடாது, வர வேண்டாம், நானே சென்று தவம் செய்து வருகிறேன். கண்ணாளா, தங்கள் வார்த்தையை மீறுவதாக நீங்க நினைக்க வேண்டாம், ஏதோ உங்களை விட்டு பிரிய வேண்டுமே என்ற எண்ணத்தினால் பேசினே தவிர உங்கள் வார்த்தைக்கு மறுப்பு கொடுப்பதாக நினைக்க வேண்டாம் என்றாள் தாரகாவல்லி. பெண்ணே, நானும் அதை பற்றி சிந்தை நினைக்கவே இல்லை. என்ன, உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் உண்டா, ஆனால் தவம் செய்ய வேண்டுமே, ஆனால் தனித்திருந்தால் தான் தவம் நிலைக்கும். ஆகையினால ராஜன் அரமனை திரும்ப நடத்தி கொண்டிருக்கிறப்போ ஏதாச்சும் புண்ணிய காரியமா போனான்னா ராஜாஜி தான் திரும்ப நடத்த வேண்டும். ஆகையினால அரண்மனை பொறுப்புகளை நீ பரிபாலனம் செய்து கொண்டு நமது மாட மாளிகை கூடுகோபுரங்கள் அரண்மனை அந்தஸ்துகள் அனைத்தையும் உன்னுடைய பொறுப்பில் இருக்க வேண்டும். நான் போயிட்டு வர்றேன் என்று மனைவிக்கு முன்னால் விடுவித்துக் கொண்ட மன்னவன் தசரபதி ராஜன் தவம் செய்வதற்கு உண்டான ஒரு தவக்கோலத்தை ஏற்பாடு பண்றான். என்ன ஏற்பாடு? தம்முடைய ராஜ தர்பார் உடைகளை எல்லாம் களைந்து தவசுக்கு வேண்டிய தவக்கோலங்கள் போட்டார். தலையை ஜோர மொட்டடித்தார், காதலட்சுமி வாலிபன்றை போரினார். உடையவர் பகவானை தமர் உள்ளத்துக்குள்ளாகவே எண்ணி கழுத்துல ஜோர உத்தரட்சமாலையை போட்டு காதி உடையணிந்து கையில ஜோமான் எடுத்து கானகம் பெறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். தவசுக்கு வேண்டப்பட்ட ராமங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டணம் கட்டி வச்சிருக்கிறார். அந்த பொட்டணத்தையும் தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டு பெண்ணை தருகாவல்லி போயிட்டு என்று விடுவித்துக் கொண்டு அரமனை வாசல் விட்டு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் தர்ஷனன். எப்படி வருவாரே ஆனால் நடந்து போராறிந்த தர்ஷனரோ, நடந்து போராறிந்த தர்ஷனரோ. சுனைகள் அடந்த வனம் அதுதான் இல்லோடு அவர் கிழங்கு ஓடு எங்கும் இருள் படர அடர்ந்திருக்க சூரமுட்கள் சுற்றி படர்ந்திருக்க சூரமுட்கள் சுற்றி படர்ந்திருக்க காய்களுக்க சுண்ட காய்களும் காய்களுக்க ஆசி படர்ந்த மலை பவளங்கள் நிறைந்த மலை ஊசி படர்ந்த மலை உத்துராட்சங்கள் காய்கும் மலை என்ன மான்கள் கூடி அங்கே நடக்க கண்டார் மயில்கள் தொகை விரித்தாட கண்டார். அல்லோ